அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு சில்வர் குடம் புடவைகளை பரிசாக அளிக்கும் அதிமுகவின் நிர்வாகிகள். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தமிழகத்தில் மக்களை சந்திப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அறைகோலின் மூலமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இதுவரையிலும் 150 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டார் என்றும், மேலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்ற தொகுதிகளிலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திமுக அரசின் மீதான வெறுப்புணர்வே இதற்கு காரணம். வரும் தேர்தலில் அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தாலும் கூட, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களே திமுக அரசின் மீதான எதிர்ப்பலை மிகப்பெரிய அளவில் இல்லை. இதுபோன்ற சூழ்நிலை நீடித்தால் வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். என்டிஏ கூட்டணி, அதிமுக போன்ற கட்சிகள் திமுக மீதான குறைகளை எடுத்து மக்களிடம் கூற வேண்டும். இதனால் மக்கள் எழுச்சி பெறுவார்கள். வரும் டிசம்பர், ஜனவரி மாதத்திற்குள்ளாக இதை இவர்கள் செய்ய வேண்டும். இதை இவர்கள் செய்ய தவறிவிட்டால் திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இதனால் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. மேலும் பாஜக தனித்து தான் போட்டியிட வேண்டும் என்பது எனது விருப்பம். இதுதான் 18வது மக்களவைத் தேர்தலில் நடைபெற்றது. ஆனால் நாங்கள் 5 தொகுதிகளிலாவது வெற்றி பெற்று விடுவோம் என கருதினேன். அது நடைபெறவில்லை. அதனால்தான் வரும் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளோம். அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவரை வெற்றி பெற வைப்பதுதான் எங்களது நோக்கம் என கூறியுள்ளார். அதாவது அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது என்று அண்ணாமலையே கூறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவின் சுற்றுப்பயண கூட்டங்களுக்கு மக்கள் கூடுவது என்பது பொய் என திமுகவினர் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது புதுக்கோட்டை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் பல தொண்டர்களை அங்கு கொண்டு வந்து குவித்தார். அவர்கள் அனைவருக்கும் பணம், பிரியாணி, கோட்டர் போன்றவை விநியோகம் செய்யப்பட்டது வீடியோவாக வெளிவந்தது. அதே போன்றுதான் தற்பொழுது கோயம்புத்தூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கோயம்புத்தூர் எஸ்பி வேலுமணியின் சொந்த மாவட்டம். பொள்ளாச்சி ஜெயராமன் போன்ற முக்கிய தலைவர்கள் அங்கு உள்ளார்கள். கோயம்புத்தூர் அதிமுகவின் கோட்டை என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக அதிகப்படியான தொண்டர்கள் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். இதனால் அவர்களுக்கு பரிசு பொருட்கள் ஏராளமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய பெண்களுக்கு சில்வர் குடம், புடவை போன்றவை பரிசாக வழங்கப்படுகிறது. ஆண்களுக்கு 200 ரூபாய் பணம், பிரியாணி போன்றவை பரிசுகளாக வழங்கப்படுகிறது. எனவேதான் கூட்டத்திற்கு மக்கள் நிறைய பேர் வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்கவோ அல்லது அதிமுகவின் உண்மை தொண்டர்களோ இங்கு வருவதில்லை. தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவிற்கு வரக்கூடிய கூட்டம் அனைத்தும் பணம் கொடுத்து கூட்டி வரக்கூடிய கூட்டமே தவிர அவர்களாக யாரும் வரவில்லை. இதனை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட முடியாது என பலர் குறை கூறி வருகிறார்கள். இதேபோன்று ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனை சந்தித்து அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த பல தொண்டர்கள் அதிமுகவிலிருந்து விலகி உள்ளதாக கடிதம் கொடுத்தாலும் அவர்கள் ஒவ்வொருவராக பேசி சமாதானம் செய்யப்பட்டு மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டு வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவின் அனைத்து பிரச்சனைகளையும் பாஜக கையில் எடுத்து அரசியல் செய்வதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. இதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. இதேபோன்று தொடர்ந்து பாஜக நமது உட்கட்சி விவகாரத்தில் தலையிட்டு வந்தால் பின்பு அதிமுக என்ற கட்சியே இருக்காது, காலி செய்து விடுவார்கள். ஏற்கனவே இவர்கள் மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் அங்கு மிகப்பெரிய கட்சிகளாக இருந்த கட்சிகளை உடைத்து சின்னாபின்னப்படுத்தியவர்கள்தான் தற்பொழுது அந்த வேலையை தமிழகத்தில் தொடங்கிவிட்டார்கள். உங்களோடு நாங்கள் கூட்டணிக்கு வந்துள்ளோம், அவ்வளவுதான், அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதனை விடுத்து எங்கள் கட்சியில் இவரை சேருங்கள், இவரை நீக்குங்கள், இவரை ஏன் நீக்கினீர்கள் என்ற கேள்வியை எல்லாம் எழுப்பக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தனது ஆதங்கத்தை ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் செங்கோட்டையனின் தற்போதைய நடவடிக்கைகளுக்கு காரணமே பாஜக மற்றும் சசிகலா தான். இவர்கள்தான் இவரை பின்னின்று இயக்குகிறார்கள். செங்கோட்டையன் தொடர்ச்சியாக பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்தது எனக்கு பிடிக்கவில்லை, அதனால்தான் கட்சியிலிருந்து நீக்கினேன் என அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் எஸ்பி வேலுமணி போன்றவர்களும் மிக விரைவில் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி இதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்வார் என்று தெரியவில்லை. நன்றி.